தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்க சக்திவேல். தமிழக மக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் அவர்களுடைய சகாக்களிடமும் மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்து கட்சியில் வளர்ந்தவர். அதிமுகவே துரோகம் செய்துதான் கட்சி உருவானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு துரோகம் செய்து அதிமுகவை உருவாக்கினார். எம்ஜிஆருக்கும் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்து ஜானகி அம்மாளுக்கும் ஜெயலலிதா கட்சியில் தலை தூக்கினார். இப்பொழுது சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் செய்து எடப்பாடி பழனிசாமி கட்சியின் தலைவராகி உள்ளார். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒருவருக்கு துரோகம் செய்து உருவான கட்சி அதிமுக. தற்பொழுது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் துரோகம் செய்து அதிமுக உருவாக தலையெடுக்க முன்னெடுத்துள்ளது. அதிமுக அமித்ஷாவிடம் போய் மண்டியிட்டு சரணடைந்துள்ளது. அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் அதன் சகாக்களும். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தை சுயாட்சி என்பதே தமிழக அரசியல் கட்சிகளின் நிலைமை. அரசியல் கட்சிகளின் கோட்பாடு மத்தியில் சுயாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தமிழகத்தில் முன்வைத்துள்ள கோரிக்கையாகும். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை மத்திய அரசு இயக்குகிறது. இவர் ஊழல் செய்து திளைத்து அந்த ஊழலிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள தமிழகத்தையும் அதிமுகவையும் அடமானம் வைத்து விட்டார். அதற்காகத்தான் முதலில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அறிவிக்கிறார். இவர் அதெல்லாம் இல்லை, கூட்டணி ஆட்சி இல்ல, நாங்களாம் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி, நாங்களாம் முதலமைச்சர். முதலமைச்சர் யார் என்று அமித்ஷா அறிவிப்பார் என்கிறார். முதலமைச்சர் யார் என்று இதுவரை மத்திய கட்சிகள் எதுவுமே தமிழகத்தில் அறிவித்ததில்லை. எம்ஜிஆர் காலத்திலும் கிடையாது, ஜெயலலிதா காலத்திலும் கிடையாது, கலைஞர் காலத்திலும் கிடையாது. கலைஞர் காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் எப்பொழுதும் இப்பொழுது நமது தளபதி காலத்திலும் கூட்டணி மத்திய கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம், ஆனால் யார் முதலமைச்சர், யாருக்கு எத்தனை சீட்டு என்பதை முடிவு செய்து தமிழக கட்சியாக இருக்கும். கலைஞராக இருப்பார், தளபதியாக இருப்பார். அங்கே எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஊழல் வழக்கிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள மத்திய அரசில் பாஜகவிடமும் ஆர்எஸ்எஸிடமும் மண்டியிட்டு சரணடைந்து விட்டார். ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்காலத்திற்கு இது கேள்விக்குறியானதாகும். தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கும் வண்ணம் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டுள்ளார். எனவே தமிழக மக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியும் அவர் தலைமையிலான மத்திய அரசின் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள எடப்பாடி பழனிசாமியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் புறக்கணிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு காலத்திலும் மத்திய அரசு தமிழக கட்சிகளை நசுக்கி, நாட்டில் உள்ள சிறிய கட்சிகள் எல்லாம் நசுக்கி தான் ஆட்சி அமர்ந்து கொள்ளை லாபம் சம்பாதிக்கவும் நாட்டை இஷ்டம் போல வழிநடத்தவும் முயன்று வரும் பாஜகவிற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. மகாராஷ்டிரா எடுத்தீங்கன்னா சிவசேனாவை உடைச்சாங்க, அதை தன்வசப்படுத்தினாங்க. சரத்பவார் கட்சியை உடைச்சாங்க, தன்வசப்படுத்தி அந்த கட்சியில சேர்த்து பாஜக ஆட்சி கொண்டு வந்தாங்க. பாண்டிச்சேரி எல்லாம் பண்ணாங்க, காங்கிரஸ் உடைச்சி காங்கிரஸ் பணம் கொடுத்து சேர்த்து பாண்டிச்சேரியில ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க. தமிழகத்தில் அதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். பாமக உடைத்து விட்டார்கள். அன்புமணியை பிரித்து அவருக்கு ஆசை காட்டி உடைத்து இன்றைக்கு பாமக எங்க இருக்கிறது தெரியாம ரெண்டா பிளவுபட்டு இருக்கிறது. அதே போல அதிமுக இருக்கிறது. அதிமுக பிளவுபடுத்தது பாஜக தான். ஓபிஎஸ் அணி, தினகரன் அணி, சசிகலா அணி, எடப்பாடி அணி, இப்படி 4 அணிகளை உடைச்சு சின்ன பணம் ஆகிட்டாங்க. பல தேர்தலுக்கு அப்புறம் பாமகவும் அதிமுகவும் தமிழகத்தில் இருக்காது, திமுக இருக்கும். எதிர்கட்சியாக பாஜக அமர வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். அதுதான் அவர்கள் நோக்கமாக செயல்பட்டு வருகின்றனர். இதைதான் நமது தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்துள்ளார். அதிமுக பாதுகாக்கப்பட வேண்டிய கட்சி, அதை ஆர்எஸ்எஸிடம் அடமானம் வைத்து விடார்கள் என்று பலமுறை கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஆர்எஸ்எஸிடம் அடமானம் வைத்து விட்டார். அதிமுக காரர்களும் பாமகவிடம் அதன் கூட்டணி கட்சியினரும் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷாவை நம்பி தமிழகத்தின் எதிர்காலத்தையும் தமிழர்களின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்க வேண்டாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமித்ஷா தலைமையிலான பாஜக கூட்டணி தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழர்களின் நலன் கருதி மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். அடுத்தது, தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றுள்ள தமிழக இந்திய அரசியல் சூழ்நிலையில் ஒரு தகாத, அதாவது மக்கள் விரோத சக்தியாக ஒரு கட்சி அரசமைத்து விட்டால் அந்த கட்சியை வைத்து மக்கள் போராடுவது மிக கடினமாகும். இன்றுள்ள ரேடார், உளவுத்துறை, நவீன சாதனங்களை துணை கொண்டு
யாரெல்லாம் போராட முன்னோர்களோ அவர்களை குறிவைத்து தாக்கல் நடத்தி அவர்களை அழித்து விடுவார்கள். போராட்டம் என்பது செய்ய முடியாது. அதுக்கான ராணுவ கட்டமைப்பு, போலீஸ் கட்டமைப்பு, நவீன தொழில்நுட்பம், ரேடார் கட்டமைப்பு தற்போது உள்ளது. நீங்க எங்க இருந்தாலும் பிடிச்சி ஒரு போராட்ட வழிமுறையை ஒழித்து விடுவார்கள். அதனால் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட கட்சியையே தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதுவும் செய்யாத மத்திய பாஜக அரசு தமிழர்களின் மேல் பற்றுள்ளது போல் திருக்குறளை கூறுவதும் திருவள்ளுவரை கூறுவதும் தமிழர்கள் மேல் பற்றுள்ள போன்று நடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழுக்கு நிதி ஒதுக்கவில்லை. 2500க்கும் மேற்பட்ட கோடிகளை சமஸ்கிருதத்துக்கு, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பேசப்படாத சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்குகின்றனர். தமிழுக்கு ஒரு சொற்பாலையை ஒதுக்கியுள்ளனர். இது அனைவரும் தெரிந்த உண்மை. இருந்தும் தமிழ் மேல் பாசம் இருப்பது மாதிரி, தமிழர்களின் மேல் பாசம் இருப்பது மாதிரி மத்திய அரசு நடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ரயில்வேயிலும் சரி, தபால் நிலையங்களிலும் சரி, வங்கிகளிலும் சரி, அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் வடநாட்டவரையே அதிக அளவில், ஒருவர் கூட தமிழர் கிடையாது, அதிக அளவில் 100% வடநாட்டவர்களை அரசு பணியாளர்கள் நியமித்துள்ளனர். கடந்த வாரம் நமது தமிழக வாழ்வு உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் தொலைக்காட்சியில் பேட்டி அளித்துள்ளார். பாருங்கள், மத்திய அரசு அலுவலகங்கள் அனைத்திலும், தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் வட மாநிலத்தவர் மட்டுமே அலுவலர்களாகவும் பணியாளர்களாகவும் அதிகாரிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒரு தமிழர் கூட நியமிக்கப்படவில்லை. அது சம்பந்தமாக தமிழக வாழ்வு உரிமை கட்சி நிறுவனர் புகார் கொடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவேதான் சொல்கிறேன், தமிழர்களின் நலன் காக்க தமிழர்கள் அனைவரும் மத்திய பாஜக அரசையும் அவர்கள் கூட்டணி வைத்துள்ள அதிமுக, அன்புமணி தலைமையிலான பாமகவையும் புறக்கணிக்குமாறு தமிழக மக்களின் நலன் கருதி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்க சக்திவேல். இன்றுள்ள அரசியல் சூழ்நிலையில் புதிய புதிய கட்சிகளை பாஜக உருவாக்கி அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து அரசியல் களத்தில் இறக்கி, அதாவது தமிழகத்தில் திமுகவின் ஓட்டு வங்கியை பிரிக்க வேண்டும். அகில இந்திய அளவில் பாஜகவை அரசையும் எதிர்க்கும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அனைத்து சமுதாய மக்களின், அனைத்து மத மக்களின் மேல் அக்கறை கொண்ட கட்சியாக திமுக உருவெடுத்து சிறப்பாக பணியாற்றி வருகிறது. அதை உடைத்தெறிந்து ஒன்லி இந்துத்துவ கட்சியாகவும் இந்துத்துவத்தையும் நிலைநாட்ட இந்து நாடாக இந்த நாட்டை அறிவிக்க திமுக அவர்களுக்கு தடையாக உள்ளது. எனவேதான் திமுக மீது சேட்டைவாரி பூசுவோடு இல்லாமல் இங்கே புதிய புதிய கட்சிகளை உருவாக்கி வாக்குகளை, ஜாதிய வாக்கு, மத வாக்கு, அந்த ரீதியில் வாக்குகளை பிரித்து திமுகவை தோற்கடிக்க மத்திய அரசும் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் RSS திட்டமிட்டு வருகிறது. இதற்கு தமிழக மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் தமிழர்களின் எதிர்காலம் பெரிய அளவில் கேள்விக்குறியாகும். அதாவது யாரெல்லாம் பாஜகவையோ அதிமுகவையோ பாஜக கூட்டணி ஆதரிக்கிறாங்கன்னா மதத்தின் மேலும் ஜாதியின் மேலும் மிகுந்த பற்று கொண்டவர்கள் தான் அந்த இயக்கத்தை ஆதரிக்கிறார்கள். மதத்தால் ஒரு நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடைத்துவிட போவதில்லை. மதத்தை வைத்து பிரிவினை உண்டாக்கி தனி மனித வாழ்க்கைக்கும் மக்களின் அமைதிக்கும் சட்ட ஒழுங்கு கெடுவதற்கும் இந்த மதவாதம் பெரிய தீங்காக அமையும். அதே மாதிரி ஜாதியவாதம் அதே மாதிரிதான். ஜாதி மக்களிடையே ஒற்றுமையின்மை ஏற்படுத்தி இந்த நாட்டுக்கு பேரழிவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் மனிதர்கள், மக்கள், ஆண்கள், பெண்கள் அச்சத்தோடு வாழ்வதற்கும் வழிவகுக்கும். ஜாதி மதவாதிகள் ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வதற்கு பின்னால், ஜாதி மத அரசியல் எந்த அரசியல் கட்சி செய்தாலும் அவர்களின் பின்னால் தமிழக மக்கள் ஒருபோதும் சென்றுவிடக் கூடாது என்று தமிழக மக்களின் நலன் கருதி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழகம் இதுவரை மதத்தினாலும் ஜாதியினாலும் பெரிய கலவரம் ஏற்பட்டு இங்கு எந்த அசம்பாவிதமோ கொலைகளும் நடந்ததில்லை. ஆனால் வடநாடு முழுக்க ஜாதிய கொலைகள், மதவாத கொலைகள் நடந்து உள்ளது. கடந்த காலத்தில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஜாதி மத இனவாத கொலைகள் வடநாட்டில் ரொம்ப அதிகம். மணிப்பூர்ல பத்தி எரிச்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி குஜராத்தில் நடந்தது, மத்திய பிரதேசத்தில் நடந்தது, பாம்பேயில் நடந்தது. அதனால் தமிழகத்தில் ஒருபோதும் நடக்கவில்லை. இனி வருங்காலம் இது போன்ற ஜாதிய இனவாத மதவாத கலவரங்கள் ஏற்பட்டு விடாமல் தமிழகத்தை அமைதியான வழியில் பாதுகாக்க தமிழக மக்கள் பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகளை புறக்கணிக்குமாறு தமிழக மக்கள் நலன் கருதி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். பிறகு இந்த கிறிஸ்தவர் வாக்குகள் எல்லாம் விஜய் கிறிஸ்டின் அவர்களுக்கு சென்றுவிடும் என்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மிகவும் தெளிவாகவே உள்ளனர். கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு வாக்களித்தால்
இங்க பாஜக வந்துவிடும். அதாவது திமுக பின்னடைவை சந்தித்தால் பாஜக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பாஜக கூட்டணி, நான் சொல்வது தமிழகத்தில் ஒருபோதும் பாஜக ஒரு கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். எனவே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களும் பாஜக கூட்டணியை தவிர்க்குமாறும் பாஜக கூட்டணிக்கு ஊதுகோலாக செயல்படும் விஜய் போன்றவர்களை புறக்கணிக்குமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போதே ஊழலோட வரார் விஜய், ஊழலுக்கு எதிரான கட்சி என்று அவருடைய மாநாடு செலவு ஆதரவு செய்யறார். அதாவது அவர் லாட்டரி சீட்டு வைக்கவும், அதிமுக கூட்டணி வைக்கவும், பாஜகவோட கூட்டணி வைக்கவும், விஜய் தள்ளறதுக்காக அந்த கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவருடைய மாநாட்டு செலவு விஜய் கட்சி செலவு ஆதரவு நான் பாக்குறேன். கட்சி ஆரம்பிக்கும் போதே சொந்த படத்துல ஆரம்பிக்காம மக்கள் படத்துல ஆரம்பிக்கணும், சொந்த படத்துல ஆரம்பிக்கணும். ஒரு ஊழல்வாதியின் துணை கொண்டு ஆரம்பித்து வர விஜயையும் அவருடைய கூட்டணி கட்சிகளையும் புறக்கணிக்குமாறு தமிழக மக்கள் கருதி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.